அண்மை செய்தி. சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யும் கனமழையின் காரணமாக சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு உண்டாகியிருக்கிறது. அருவி பகுதியில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் யாரும் அங்கு வர வேண்டாம் என்று வனத்துறை எச்சரித்திருக்கிறது. மேலும் யானைகளின் நடமாட்டமும் பகுதியில் இருப்பதாக பார்க்க முடிகிறது. மேலதிக தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ், அவங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? வனத்துறை விடுத்திருக்கக்கூடிய செய்தி என்ன? சார், இப்போ சுருளி ஏரியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கிய பிரசித்தி பெற்ற ஒரு ஆன்மீக ஸ்தலமாகவும் அதே போல ஒரு அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாகவும் அதை பார்க்கப்படுது. தேனி மாவட்டத்துல கடந்த சில தினங்களாகவே கிட்டத்தட்ட இந்த மாத ஆரம்பத்திலிருந்தே பருவமழை என்பது தொடர்ந்து பெய்து வந்துட்டு இருக்கு. அதுல பார்த்தோம்னா கடந்த சில நாட்களாக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது மேகமலை சொல்லக்கூடிய சுருளி அருவிக்கு நீர்வரப்பு வரக்கூடிய அந்த பகுதிகளில் அதிகமான கனமழை பெய்து வருவதால அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. அதே போல இன்று காலை, அதாவது நேற்று மாலை தொடங்கிய மழை இரவு முழுவதும் மிக கனமழையாக பெய்ததால சுருளி அருவியில இன்று காலை அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமா பார்த்தோம்னா சுருளி அருவியில குளிப்பதற்கு, ஏன்னா இன்னைக்கு வார விடுமுறை நாட்கள் என்பதால அது சுற்றுலா பயணிகளுடைய வருகை என்பது வழக்கத்துக்கு மாற அதிகமா இருக்கிற சூழ்நிலையில அருவியில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கு ஒரு பக்கம் இருக்கிறப்போ சுருளி அருவிக்கு யாரும் குளிக்க வர வேண்டாம் அப்படின்ற ஒரு உத்தரவை வனத்துறை விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுருளி அருவி மேல் பகுதியில, அதாவது சுருளி அருவி சுற்றி இருக்கக்கூடிய வனப்பகுதியில கடந்த சில தினங்களாக காட்டு யானைகளுடைய நடமாட்டமும் இருக்கு அப்படின்றத வனத்துறை அறிவிப்பு விட்டுருக்காங்க. இதனால இன்று சுருளி அருவிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அனைவருக்கும் தடை விதிச்சு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.